கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23வது வசனம். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் அல்லது மனிதனை பாவத்திற்கு தூண்டுகிற பாவத்தின் இச்சைகளுக்கு உட்படுத்துகிற காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது, அல்லது நம்மை கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்து வெளியே தள்ளுகிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டான இடைவெளியை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் அதே அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்பீர்களானால், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகள் என்று சொல்லி 13 காரியங்களை குறித்து அந்த இடத்திலே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வில் குறுக்கிடக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத சிந்தனைகள், இன்னும் பல காரியங்கள், ஒருவேளை விபச்சாரம் இல்லாமல் இருக்கலாம், கொலைபாதகம், களவு, இந்த மாதிரி காரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொல்லாத சிந்தனைகள், இன்னும் கபடு, வன்கண், தூஷணம் என்று சொல்லி 13 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களோடு கூட ஒருவேளை நம்முடைய இதயம் ஒத்துப்போகுமானால், இந்த காலை வேளையில் ஆண்டவரே என் இதயத்தை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் இதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசமண்ணுகிற ஸ்தலமாக என்னுடைய இருதயம் இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாங்கான சிந்தனைகள் புறப்படக்கூடாது என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் இன்றைய நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவருக்கு உகந்த ஜீவ பலியாக நம்மை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய சந்ததியாக நம்மை உருவாக்குவார். அருமையான தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்விலும் அநேக ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் குறுக்கிட்டு கொண்டு இருக்கிறதோ என்று சிந்தித்து பார். அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியங்களின் வாழ்வில் இருந்து வெளியேறட்டும். எனக்கும் உமக்கும் எந்த விதத்திலும் ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது. நான் உம்மிடத்தில் இன்னும் நெருங்கி வர விரும்புகிறேன். I want to come closer and closer to you, my Lord. Draw me nearer to you என்று சொல்லி நம்மை அவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைய நாளில் உன் இருதயத்திற்குள்ளாக இயேசு வருவார். உன் வாழ்வில் அவர் வருவார். உன்னுடைய வாழ்வின் தோல்விகள் வெற்றியாக மாறும். உன்னுடைய வாழ்வில் எதையெல்லாம் இழந்தாயோ அதை என் ஆண்டவர் திருப்ப கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உண்மையான உத்தமமான இருதயத்தோடு ஆண்டவரே இந்த காரியங்கள் என் இருதயத்திலிருந்து மாற வேண்டும். நான் உமக்கு உகந்த ஒரு ஜீவ பலியாய், உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய நேச கரம் தொடும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்யும் ஐயா, விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.